எல்லாருக்கும் வணக்கம். தண்ணியில் கோலம் போட முடியுமா? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம தட்டு எடுத்துக்கணும். தட்டில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலர் கலராக ரங்கோலி பவுடர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரங்கோலி கலர் பொடிகளை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி இதில் வரைய போகிறோம். நீங்கள் நார்மலாக ரங்கோலி போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட மெத்தட் ட்ரை பண்ணலாம். கம்பி கோலம், புள்ளி வச்ச கோலம், எது வேணாலும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டு வச்சு அதில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கலர் பவுடரை இப்படி நம்ம லைட்டாக துவைக்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா கலருமே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல்லே ப்ரிப்பேர் பண்ண ஹோம் மேட் கலர்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கலரை நம்ம வெறும் 30 ரூபாயில் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஹோம்மேட் ரங்கோலி பவுடர், அதாவது ஹோம்மேட் கலர் பவுடர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைக்கு போய் அடிக்கடி கோல பவுடர் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஃபுல்லாக இந்த கோலத்தை இப்போ போட்டுட்டோம். ஸோ இதில் மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெய் கோல பவுடரை அப்சார்ப் பண்ணிச்சுன்னா நமக்கு கோலம் கலையவே கலையாது. ஆனால் அதே தேங்காய் எண்ணெய் கோல பவுடரை அப்சார்ப் பண்ணலைன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த கோல பவுடர் கலைஞ்சு வரும். இதுதான் இதில் இருக்கிற பிரின்சிபல். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது அப்படியே பாருங்கள், இந்த க்ரீன் கலர், ப்ளூ கலர் அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த பக்கம் மேலே சூரியனுக்கு மேலே இருக்கிற ஆரஞ்சு கலர் நமக்கு கலைஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. அதே மாதிரி தட்டில் தண்ணி ஊற்றும் பொழுது ஃபோர்ஸாக நம்ம ஊற்றக்கூடாது. அப்படியே சைடில் இருந்து மெதுவாக நம்ம தண்ணியை அப்ளை பண்ணணும். இந்த சப்பாத்திலாம் நம்ம சுடும் பொழுது எண்ணெய் லைட்டாக விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியை லைட்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு முழு தட்டையும் நம்ம நிரப்பினோம்னா நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் இந்த கோலம் அலையவே அலையாது. ஸோ வீட்டில் ரங்கோலி போட முடியல, காலில் பவுடர் ஒட்டுது, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி அழகாக ஒரு கோலம் போட்டு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குட்டி தட்டு இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் தாம்பல தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டில் கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி போட்டு நவராத்திரி டைமில் கூட நம்ம அழகாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வரும் பொழுது நடு வீட்டில் நம்மளாம் கோலம் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல கூட அழகாக நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதை ஊற்றிடலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தவறாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஹோம்மேட் கலர் பவுடர் வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பாய்.